ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு ஒரு பெஸ்ட்டு ஈஸியான ஒரு சாண்ட்விட்சு செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாக்கெட் ஸ்லைஸ் ப்ரெட் நான் எடுத்து அதை இது போல் சப்பையாக வளர்த்தி எடுத்துக்கிறோம். சப்பையாக வளர்த்தி ஒரு ரவுண்டு இது போல் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். நல்லா கட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லா நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது போல் நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுக்கு லெட்யூஸ் இலைனா நம்ம சலாடுக்கு போடுற இலையை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ கோழியை, எலும்பு நீக்கிய கோழி, போன்லெஸ் சிக்கனை ஒரு 1/2 கிலோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக இது முடிஞ்சிடும். இது கொஞ்சம் சீஸு தேவைப்படும். அது பார்க்கலாம் கடைசியாக என்ன சீஸு போடுறேன், எவ்வளோ போடுறேன்னு. இது போல் நம்ம எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதுக்கடையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு. இது போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ரொட்டி தூள், பிரெட் கிரம்ஸு ஒரு 2 கைப்பிடி அளவு வச்சுருக்கிறேன். ஒரு முட்டை, ஒரு 3 முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம், இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சமாக கூட எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயே போதும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு எப்படி எவ்வளோ எண்ணெய் வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு கூட எண்ணெய் வச்சு நீங்கள் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஒன்று ஒன்றும் அந்த பிரெட் கிரம்ஸை, முட்டையை நினச்சி பிரெட் கிரம்ஸை இது போல் பரட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒன்று ஒன்றாவும் நம்ம பரட்டி முட்டையை நினச்சி பிரெட் கிரம்ஸை போட்டு ஒன்று ஒன்றாமல் பொரித்து எடுக்கலாம். இதை ஒரு 4-5 சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டும் பொரித்து எடுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. இது போல் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹீட்டு வேணாம். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் உங்களுக்கு கருகிடும், கருப்பாகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் ஒரு பொன்னிறமாக வரணும், வேகணும், சவக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்குவோம். இந்த மாதிரி உப்பி வரும் உங்களுக்கு மேலே. அது மேலே எண்ணெயை அள்ளி ஊற்றினா மேலே உப்பி வரும். எண்ணெய் வடிகட்டி நம்ம ஒரு இதில் டிஷ்யூ போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது போல் மேலே எண்ணெயை ஊற்றணும். சில நேரத்தில் உப்பாது. அப்படி உப்பாட்டியும் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை 2ஆக கட் பண்ணுவோம். 2ஆக கட் பண்ணும்போது கத்தியால் நடுப்பர் அப்படியே கீறி விட்டு பேக்கெட் மாதிரி சரி பண்ணிக்கலாம். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. உப்பு பிடிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணோன்னா உங்களுக்கு 2ஆக ஓப்பன் ஆகிடும். அதான் எல்லாமே இது போல் உப்பி வருது. இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம். இது போல் நம்ம சேனலில் நிறையா பயனுள்ள வீடியோக்கள்லாம் இருக்குது. போய் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.
இது போல் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை 2 பீஸாக இது போல் ஹாஃப் நூன் அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். அரைவட்ட நிலவு ஹாஃப் மூன் அளவுக்கு நம்ம இதை போல் கட் பண்ணி பாக்கெட் மாதிரி நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இது உள்ள தான் நம்ம சாண்ட்விட்சு சிக்கனையும் அந்த சாலட் இலையும் வச்சு செய்ய போகிறோம். அதனால் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் சாதாரண குக்கிங் ஆயிலே ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணும் தேவையில்லை. ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதை போட்டு அதில் தாளிக்கிறேன், வதக்குறேன். 2 பல்லு பூண்டு அதையும் நறுக்கி போட்டு பொடிசாக வதக்குறோம். லேசாக வதங்கினோடனே ஒரு குடமிளகா ஒன்று, பச்சை கலர் குடமிளகா ஒன்று பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வதக்குறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் போடுவேன் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவேன். அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இன்னும் உங்களுக்கு காரம் தேவைண்டா இதே இப்போ இந்த நேரத்துலேயே நீங்கள் ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடிசா நறுக்கி இந்த இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த வெட்டி வச்சுருக்கிறேன். வெட்டி வச்சுருக்க இந்த சிக்கனையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுவோம். இதில் உப்பு 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் போட்டுக்குங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதை வேக வைக்கிறோம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும். இப்போ ஓரளவு தண்ணிலாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டீஸ்பூனு
சீஸு போடுறோம். க்ரீம் சீஸ் பாட்டிலில் இருக்கும், பாட்டில் சீஸு சொல்லுவோம், இல்லாட்டி க்ரீம் சீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சீஸில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இதுதான் அந்த க்ரீம் சீஸு, பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூனு மயோனைஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இந்த கோழி செய்கிறதுக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க லெட்யூஸ் இருக்குது, வெட்டி வச்சுருக்கிற ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸ் ப்ரெட் பொரிச்சது இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குது. இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய வேண்டியது தான். அந்த ப்ரெட்டை பேக்கெட் பண்ணி ஓப்பன் பண்ணி அது உள்ள 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இந்த சிக்கன் வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது அந்த லெட்யூஸ் இலையை வைக்கிறீங்க. அவ்வளோதான், வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது நாங்கள் இங்கே அரபிகளுக்கு செஞ்சு கொடுக்குற சாண்ட்விட்சு. நீங்களும் இது போல் செஞ்சு, சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் இது போல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இது போல் எல்லாத்தையும் சாண்ட்விச் ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதை போல் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.